நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு காட்டில் ஒரு வெட்டுக்கிளி வசித்து வந்தது. அவர் மிகவும் கவனக்குறைவாக இருந்தார். ஒரு நாள் அவர் புல்தரையில் குதித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எறும்பு கூட்டம் தோன்றியது. எறும்புகள் தங்கள் குழிக்குள் உணவு சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தன. வெட்டுக்கிளி அவர்களிடம் செல்கிறது. அவர்களை கேலி செய்து, நீங்கள் ஏன் இவ்வளவு கடினமாக உழைகிறீர்கள் என்று கேட்கிறார். என்னைப் போல சுதந்திரமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வெட்டுக்கிளியின் கருத்தை எறும்புகள் கண்டு கொள்ளவில்லை. உங்கள் வேலையை செய்ய வேண்டியது அவசியம் என்று நினைத்தேன். சிறிது நேரம் கழித்து அவர் அங்கிருந்து சென்று சில நாட்கள் கழித்து மழைக்காலம் வந்தது. வெட்டுக்கிளி மீண்டும் உணவு தேடி குதித்தது. எறும்புகளின் அருகில் சென்றது. எறும்புகள் தங்கள் வீட்டிற்குள் வசதியாக சாப்பிட்டு மகிழ்ந்தன. ஆனால் வெட்டுக்கிளி மழையால் தொந்தரவு செய்தது. அப்போது ஒரு எறும்பு அவரை வீட்டிற்குள் வரச் சொன்னது. வெட்டுக்கிளி வெட்கப்படுகிறது. அவர் அடைக்கலம் தேடி எறும்புகளின் வீட்டிற்கு சென்றபோது ஒரு எறும்பு அவரது கவனக்குறைவை அவருக்கு நினைவூட்டியது. தேவையில்லாமல் நேரத்தை வீணடிப்பவர்கள் உங்கள் மோசமான சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. எறும்பை பற்றிய இந்த அறிதலுடன் இந்த கதை முடிவடைகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.